கடந்த சனிக்கிழமை தவேகா தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு இருந்தார். கரூரில் விஜய் பரப்புரை நடைபெறும் இடத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் திரண்டிருந்தனர். விஜய் பரப்புரை நடைபெறும் இடத்திற்கு வந்ததும் மின்தடை ஏற்பட்டது. சிலர் மயக்கமடைந்தனர். இதனால் தண்ணீரும் வழங்கி உதவினார். பின் நிகழ்வு முடிந்து அவர் கிளம்பியதும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் பெண்கள், குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழந்து உள்ளார்கள். கரூரில் நடந்த இந்த சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கிய பெரும் துயர சம்பவமாக மாறியுள்ளது. இதில் இதுவரை 41 பேர் உயிரிழந்து உள்ளனர். இது விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு கடுமையான சோதனையாகவும் பொதுமக்கள் நம்பிக்கையின் சீரழிவாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்த இரவு விஜய் கரூர் மக்களை நேரில் சந்திக்க விரும்பியதாகவும், ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்ததால் அவர் சென்னை திரும்பினார் என்றும் தகவல் வெளியாகியது. அது மட்டுமல்லாமல் பிரஸ் மீட்டை புறக்கணித்த விஜய் சம்பவம் நடந்து 3 மணி நேரம் கழித்து ட்விட்டர் மூலம் இரங்கல் தெரிவித்தார். ஆனால் அவர் நேரில் சென்று ஆறுதல் கூறாததையும் தொண்டர்களை மருத்துவமனைக்கு அனுப்பாததையும் பலரும் கடுமையாக விமர்சித்தனர். இதனைத் தொடர்ந்து விஜயின் செயல்பாட்டுகள் குறித்து சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது. இந்த சம்பவத்திற்கு பல திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் விஜயின் செயல்பாட்டுகளை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். நடிகர் விஷால், மக்கள் உயிரிழந்து இருக்கிறார்கள், இது சாதாரண விஷயம் அல்ல என கூறி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாக இருந்ததை குற்றம் சாட்டினார். நடிகை ஓவியா அரஸ்ட் விஜய் என தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவிட்டு பின்னர் அதை நீக்கி சமூக வலைதளங்களில் விஜயின் ரசிகர்களிடம் இருந்து வந்த கடுமையான விமர்சனங்களை பகிர்ந்தார். மூத்த நடிகர் சத்யராஜ் சி என கூறி தனது வெறுப்பையும் அரசியல் பொறுப்பின்மையும் வெளிப்படுத்தினார். நெட்டிசன்களும் சமூக வலைதளங்களில் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டம்ஸ், வாரிஸ் விஜய் போன்ற ஹேஷ்டாக்குகளை வைரலாக விஜய் நேரில் சென்று ஆறுதல் கூறாததற்கும் துயரத்தில் உள்ள குடும்பத்தினருக்கும் நேரடி உதவி அளிக்காததற்கும் பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். சிலர் விஜய் ஒரு அரசியல் தலைவராக மாற விரும்புகிறார் என்றால் இப்போதுதான் அவர் தனது உண்மையான முகத்தை காட்ட வேண்டிய தருணம் எனவும் கூறி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் மற்றும் திமுக, பாஜக பேச்சாளர்கள் விஜய் நேரில் சென்று ஆறுதல் கூறாததையும் துயரத்தில் உள்ள குடும்பங்களுக்கு நேரடி உதவி அளிக்காததையும் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். திமுகவின் தரணிதரன், சினிமா வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் வேறுபட்டவை, விஜய் இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். பாஜகவின் சரத்குமார், அவரது நேரம் தவறானது, ஏற்பாடுகள் குறைவாக இருந்தது, இது ஒரு தவறான திட்டமிடல் என விமர்சித்திருந்தார். சனிக்கிழமை இரவு நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டிற்கு வந்த விஜய் பின்னர் 34 மணி நேரம் கழித்து இன்று காலைதான் பாதுகாவலர்களுடன் வெளியே வந்து பட்டினம்பாக்கம் வீட்டிற்கு சென்றார். இது அவரது தனிமையை பாதுகாப்பும் முயற்சியாகவும் மீண்டும் பொதுமக்கள் எதிர்வினையை சமாளிக்க திட்டமிடும் நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. தற்போது உள்ள இந்த நிலைமை விஜயின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் பொது நலனுக்கான உறுதிப்பாட்டை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கியுள்ளது. அவர் இந்த சூழ்நிலையை எவ்வாறு சமாளிக்கிறார் என்பதே அவரது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. நம்பிக்கையை மீண்டும் பெற அவர் நேரில் சென்று ஆறுதல் கூறுவாரா அல்லது ஒரு பத்திரிகை மாநாடு மூலம் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவாரா எனவும் கேள்விகள் எழுந்து வருகிறது. மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.